துணையாரம்மா கற்பகமே உனையல்றி துணையாரம்மா நீயே கதிகென போற்றும் என கல்பாரம்மா அம்மா கற்பகமே உனையல்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே ஆனந்த வாழ்வுதனே அன்பர்க்கு அளிப்பவளே அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உனையல்றி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோவிலே கலைவடி வாட்டிகளும் எழுதிரு கோவிலே சிலை வடிவாக நின்று உலகெழும் காப்பவளே அம்மா 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 சிலை வடிவானது உலகிலும் காப்பவளே செப்பவள மேடி வள்ளல் மகிழும் உமையவளே செம்பவள மேனி வள்ளல் அகிலும் உமையவளே கற்பகமே உடையல்றி துணையாரம்மா அம்மா 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 பேரன்புமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஒளிபரி கிளையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இங்கு அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நண்பர் அவர்களே, உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் ஏன் தவறாக நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரம்மனை கொட்டி சிறை அடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பாரோ என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புக்குரிய இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்கு தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா என்று சொன்னார்கள். இப்போ ஆறடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. இவன் சாம்பலே கொடுப்பேன், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்பேற்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் தாய் தந்தரை வணங்க வேண்டும். ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தாம் பட்டினி கிடந்து தாம் பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடல அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாய் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புக்குரிடமாக இருக்கிறது. புத்துக்குழுக்கு பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழா போன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்பேற்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரம்
மேகம் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன முகில்தானோ துகில்தானோ கத்தனக்காரருக்கு தேன் சிந்திர கூடிருக்கு தேன் வேண்டுமானால் வேண்டுமா நீ என கைகளில் அல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன அம்மா எம்மாய் எம்மாய் தொட்டுமாள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும் புள்ள பசும்புள்ளி மின்னது முன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதலன் காதலி செல்ல நடந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை எல்லிடம் சொல்லு நடந்த ஆனந்தம் என் சொல்லு நடந்த ஆனந்தம் என் சொல்லு நடந்த ஆனந்தம் என் சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்திலே ஏதோ ஒரு சத்தமரம் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தமரம் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? இது பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்க முடியும். கொள்ள கூட்டமா அப்படி ஆகி போச்சு. என்ன செய்யறது? ஆலோலம் சோ சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இப்படி இன்னிசை பாடுகின்ற இந்த வள்ளியாகப்பட்டவள் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தமிழுக்கும் இணையாக இருப்பாளா? சற்று எண்ணி பார்க்கலாமா? மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த வல்லவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த அம்சமோ, நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ, சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததில்லை என்னிடமோ, அது நடைபழகி வந்ததில்லை என்னிடமோ, என்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, உதித்தது வார் சென்றதிர்தான் கீழ் திசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வார் வான்வெளியில். சேர்ந்ததிகள் தீண்டிசையில், அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததென்ன வாழ்வெளியில், கதிர் போலே நாள் கல்லை மன்னர் முகம், அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம் செங்கமலம். மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ, பனிமலையில் நனைந்ததென்ன மலர் விழிகள், அதை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள். இரு கனிகள் காய்த்ததென்ன ஒரு கொடியில், காண்பதென்ன ஒரு கொடியில், அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், என் மடியில்.
தோன்றியில் மூன்று தமிழ் தோன்றியது உள்ளிடமோ இளநகை தாண்டி எழுதும் சிறு கதையோ அதன் இடை தோன்றும் நானும் தான் முன்னுரையோ சிறுகதையோ இடம் கண்டால் தொடர்வதெல்லாம் தொடர்கதையோ அந்த இலக்கியத்தில் விழுந்தால் தான் முடிவுரையோ நான்கு குணம் சேர்ந்தது ஓ பெண்ணினமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உள்ளிடமோ மூவேந்தர் வழி வந்தவம் நீ மூவேந்தர் வழி வந்தவம் இப்பேற்பட்ட இந்த முத்தமிழ் கிடைக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்தினங்களை மாலையாக சுட்டலாம். நவரத்தினம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தான் வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை வேலை ஏறுவோமா ஏறிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான், சேதாரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று விட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் தகப்பனும் நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கறது, நகை வேலை ஏறி போச்சு, வரதட்சணை கொடுப்பது தாங்க முடியல, இந்த சொல்லி இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது. எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னுவேன். சரி, போனா போட்டும், நம்ம பிள்ளையை வச்சு வாழப்போறோம் தான் நினச்சி எங்காவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்துடுறேன், அதுக்கும் 10 தர நடக்க விடுவேன். கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம் பண்ணுவேன். சின்ன வண்டியில் நொங்கு வண்டியா, இனிமேல் போகக்கூடிய இடத்துல நொங்கு வண்டியெல்லாம் பார்க்க முடியாது, பெரிய வண்டி தான் வேணும் பண்ணுவேன். பெரிய வண்டி மாட்டு வண்டியா, அப்புறம் மாட்டு வண்டியா அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆமாம், இப்பயே வந்துருச்சு, அவ்வளோதான். பெரிய வண்டி, அந்த வண்டிக்கு பேர் என்ன, அந்த டுப்பு டுப்புன்னு போகுதுல்ல, ராயல் என்ஃபீல்டு, ஆமாம், புல்லட்டு, 1,80,000 ரூபா. அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு மொத்தமாக 4 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. 4 லட்சத்துக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்ணுறது, 2 பேர் போகிற வீட்டில் 5 பேர் வெட்டி ஏறி போவேன் போகிறாங்க. ஆமாம், அது கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துருவாங்க மாமனார் மாமியார். அவங்க பேரில் கூட வாங்க மாட்டாங்க, இந்த மாப்பிள்ளை பேர்லேயே வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் என்ன பண்ணுவேன், 2 பேரும் 5 பேர் வெட்டி ஏறி போய் சும்மா போக மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் அது மது மயக்கத்தில் போகிறது. அந்த காலத்தில் தண்ணி அடிக்க போகிறாங்க அப்படின்னா இங்கே மாமன் இருப்பார், மச்சா இருப்பார், அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார், சித்தப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார், காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அப்படின்னு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்கே வந்து பார்த்துருவாங்களோ அங்கே வந்து பார்த்துருவாங்களோ இப்படி பார்த்துருவாங்களோ இப்படி பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. அதானே இப்போ காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமே மச்சான் எல்லாம் என்ன பண்றான், ஒண்ணு கூட ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். நல்லா இருக்கு கேட்டா சோசலிசம் பண்றாங்க. சரி, ஒரு நல்ல விசேஷம் போகணுமா, ஏப்பா மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றான். சரக்கு வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு போட்டு 3001 5001 10,001 மொய் போட்டு போவேன். சரக்கே இல்லையா, அவன் கொண்டு வந்த காட்டுக்கு காசுக்கு சரக்கையும் சாப்பிட்டு விட்டு சோத்தையும் துண்டு விட்டு சும்மா போக மாட்டான், அங்கே இருக்கிற செருப்பு 2 தூக்கிட்டு போயிடுவேன். நல்லவன். ஆமாம், ஒரு கெட்ட விசேஷத்துக்கு போகணுமா அங்கே என்ன பண்ணுவேன், பணத்தோட படத்துக்கிட்டு பணத்தவே தூக்கிடாமல் பிரச்சனை பண்ணுவேன். அவன் நல்லா இருக்கும்போது நல்லது உள்ளதை வாங்கி கொடுப்பான் அப்படின்னு அப்போ நினைக்க மாட்டான். கடைசி நேரத்தில் போய் படுத்துக்கிட்டு நான் தாண்டா சொந்தக்காரன், நான் தாண்டா துணி போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நவரத்தினமும் வேண்டாம், நகையும் வேண்டாம். அன்றைக்கி நகை விலை எவ்வளோ தெரியுமா, 1 கிராமு 9,070 ரூபா. இப்படி ஒவ்வொரு நாளும் விலை மாறிக்கொண்டே இருக்கிறது, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் நகையும் வேணாம், நவரத்தினமும் வேண்டாம், பெண்ணுக்கு எண்ணகையும் தேவையில்லை, புன்னகை ஒன்று இருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாரதர் கூறினார் அல்லவா, மல்லிகை முல்லை ரோஜா சண்பகம் இருவாச்சல் சுடும் மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு மாலையாக சுட்டினால் எப்படி இருக்கும், சுட்டி பார்க்கலாமா?
மல்லிகை இங்கு நான் தேடுகிறது உங்கள் வீடு தேடி வந்தது எள்ளும் வேண்டுமாகிறது பூமாலையில் பூமல்லிகை இங்கு நான் தான் தேன் என்பது செல்தும் தேல் துளிதழ்களில் ஓரம் சென்றேனாயிரம் நினைவுகள் ஓடும் செல்தும் தேல் துளிதழ்களில் ஓரம் சென்றேனாயிரம் நினைவுகள் ஓடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ கருப்பால் கனியோ கவிதை சுவையோ இருந்தோ கொடுத்தாள் விழுந்தாள் மடியில் வீரத்தோ கொடுத்த விழுந்தாள் வடியில் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்பது மல்ஜம் அழகிய மலர்களை தூவும் மங்கள தீபத்தின் பொன்னொளி சாரும் மல்ஜம் அழகிய மலர்களை தூவும் மங்கள தீபத்தின் பொன்னொளி சாரும் இளமை அழகில் இயற்கை வடிவோம் இளமை அழகில் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகல அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்பது உங்கள் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்பது எள்ளும் வேண்டுமா என்றது. இப்படி மாலை சூட்டினால் இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு குரங்கு கையில் போய் பூமாலை கொடுத்தா என்ன ஆகும்? பிச்சு போட்டுரும் இல்லையா? ஆமாம். அப்படி போய்விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக இவள் என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள். இவளது விழுகளை பார்க்கல் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கருவண்டுகள் போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பலகை போன்றிருக்கின்றது. வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவைப்பழம் போன்று சிவந்த இதழ்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இப்படிப்பட்ட அழகுடைய அந்த வள்ளி எனக்காக எப்படி காத்திருக்கிறார் என்று சற்று பாருங்க. அழகாக கண்ணுக்கு கற்பகச்சோலை கள்ளி வந்தாள் கண்ணுக்கு அழகாது கண்ணுக்கு அழக நினைவாக மீனாட்சியில் நினைவாக கரும்பு தான் நல்லா இருக்குன்னா சேர்ந்திருக்கு பாருங்க கொளுத்தாட கொளுத்தாட ஒண்ணு அதுவும் கொளுத்து போய் பிரகதீஸ்வரியில் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கள்ளி வந்தாள் கண்ணுக்கு அழகாக
பறித்திட வாழுது உள்ளங்கள் ரெண்டு அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை அள்ளி வந்தாள் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக கவிதைக்கு முன்னுரை தீட்டிடும் நாத சலங்கைகள் கொண்டு மலர் செல்லு மது உண்டு மோக கவிதைக்கு மது உண்டு மந்தல் முகத்தினில் மாணிக்க முக்குத்தி வந்தது போல கண்டு தஞ்சமணி மீது தட்டி பறித்திட தாவுது உள்ளங்கள் ரெண்டு அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கள்ளி வந்தால் கல்லுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக அழகாக அழகாக